திரும்ப சொல்கிறேன், இஸ் த கோச்சர் ஃபார் த சாம்பியன். அநேக வீரர்களை இன்னைக்கு இருக்கிற பிரபலங்களை உருவாக்கின ஒரு ஊழியர் அவர். அப்படிப்பட்ட ஊழியருக்கு ஏராளமான முட்கள் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தலையிலே அவருடைய சிரசை உனக்காக தந்தார். அந்த வாசி சொல்லுகிறேன், அவர் சிரசை உனக்காய் தந்தார். சொல்றாங்களே, உனக்காக தலையே கொடுப்பேன், அது ஒரு பொய்யான வார்த்தை. ஆனா அவர் தலையே எனக்காக தந்தார். இன்னைக்கு தலை கொடுப்பான் தம்பி, அதெல்லாம் ஒரு வசனங்கள். அதெல்லாம் உண்மையா கொடுப்பாங்களான்னு தெரியாது. கணவன் மனைவிக்காய் கொடுக்க முடியாது, மனைவி கணவனுக்காய் கொடுக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்க முடியாது. நான் கடந்து வந்த பாதை சொல்லுகிறேன். எல்லாமே ஒரு போலியான வார்த்தைகள், போலியான வாக்கு தத்தங்கள். ஆனால் அவருடைய சிரசை, ஆங்கிலத்தில் ஹெட், அவருடைய தலை எனக்காய் தந்தார். இவர்தான் எனக்காக தலையை கொடுக்கிறவர். இரண்டாவது, எதை அவர் தந்தார்? அவருடைய கண்களை எனக்காக தந்தார். லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டழுதார். லூக்கா 10:41. அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து, நகரம்னா இட் இஸ் நாட் a building, it is not a structure, it is not a city. சிட்டி தான், ஆனால் நகரத்தின் மக்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே, தன்னையே தந்தவர், தன் சிரசை தந்தவர், தன் கண்களையே தந்தார். கண்ணீர் விட்டு எழுதும். நம்முடைய அழுகைக்கு தேவையற்ற பல காரணங்கள். நம்முடைய அழுகைக்கு ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம், ஓவர் எஸ்டிமேஷன், அதிகப்படியான ஒரு ஆசைகள். நம்முடைய பல கண்ணீருக்கு நாம் தான் காரணம். ஆனால் இவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, கலங்கி தவிக்கிற உன்னை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். வசனம் சொல்லுகிறது, கண்ணீர் விட்டு அழுதார். அப்படியானால் he gave his eyes, தன் கண்களையே உனக்காய் தந்தவர். சிரசை தந்தார், கண்களை தந்தார். மூன்றாவது, அவருடைய கன்னங்களை உனக்காய் தந்தார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், புலம்பல் 3:30. அந்த வார்த்தை சொல்கிறது, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டினார். அந்த வசனம் சொல்றது, காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. அந்த கன்னத்தை அடிப்பது என்பது நிந்தைகள், அது ஒரு தண்டனை தான். அந்த நாட்களில் ஸ்கூல்ல வாத்தியார் அடிப்பார், சில வழியில் பெற்றோர் பிள்ளைகள் அடிப்பாங்க. அந்த நாட்களில் இப்பெல்லாம் அடிக்க முடியாது. அப்படியானால்